2013 ஆண்டு மாகாண சபை தேர்தல் காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பழனி திகாம்பரத்தின் வாகனம் இடைமறிக்கப்பட்டதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இரு தரப்பினரும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் இணக்கப்பாட்டுக்கு வருவதாக பழனி திகாம்பரம் மற்றும் செந்தில் தொண்டமான் தரப்பினர் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். 2013 ஆண்டு மாகாண சபை தேர்தலின் போது கொழும்பு நோக்கி பயணித்த பழனி திகாம்பரத்தின் வாகனத்தை இடைமறித்ததாக செந்தில் தொண்டமான் மீது போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் அமைச்சர் பழனி திகாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்பதால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என போலீசார் மன்றுக்கு அறிவித்தனர். பிரதிவாதிகள் சார்பில் ஊவா மாகாண அமைச்சர் உள்ளிட்ட 7 பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதன்போது வழக்கில் இணக்கப்பாட்டிற்கு வர 2 தரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இன்றைய வழக்கு விசாரணை ஆரம்பமான போது நீதிமன்றில் ஆஜராக தவறிய 8வது சந்தேக நபருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு விசாரணை நிறைவடைந்ததன் பின்னர் அவர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு எதிர்வரும் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.